எல்லாம் எங்க ஊருக்காரர் பங்குனி உத்தரனா பள்ளிக்கு போவாங்க. சரி. நம்மளுக்கு செட்ல கூத்து வந்துச்சு 27 நாள். ஆமா. எல்லாரும் எங்க ஊருக்காரெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. ஏன் வேண்டுதலு ஒரு 15 பேரை பிரிய என் செலவுல கூட்டிட்டு வரணும். ஏன் வேண்டுதலு. சரி சரி ஒருத்தரும் எல்லாம் ஊர்ல கேட்டா நான் போயிட்டு வந்துட்டேன் நீ போயிட்டு வந்துட்டோங்கிறாங்க. சரி நம்ம செட்டு 16 பேர் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு 16 பேர் கூட்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு காவடி எல்லாம் செலவுக்கு பணம் எல்லாம் கை நம்ப கொடுத்து எல்லாம் நடந்தே கூட்டிட்டு போனேன். மண்டை கையிலதான் காசுக்குது இல்ல காய்ச்சிருந்தா என்ன வச்சிருக்கு நான் சொல்லப்படுவேன். கார் கீரை எடுத்து போக வேண்டியது தானே. ஏன் வேண்டுதல் நடந்தே போறணும் நடப்பயண வேண்டுதல். ஓ சரி போயிட்டு போனு பள்ளிக்கு போயிட்டு முதல் விநாயகர் கோயிலாண்ட கடவுளே வந்துகிற 16 பேரும் காலு கையை நோவாம மலையேத்து அப்படின்னு சொல்லி கும்பிட்டுமே. கும்பிட்டு இப்படி திரும்பி பாக்குற கூட்டமான கூட்டம். மேலும் கூட்டம் இறங்குது கீழந்தும் அப்படியே கட்டார் மாட்டம் ஏறுது. அதுக்கு எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரரு அவங்க ஒரு கூட்டம். அதுல ஒரு பாட்டி அவங்க பேத்திய கூட்டி போய்க்குது. அடிமடியிலேயே அந்த பிள்ளை கேட்டுக்குது என்னடே ஆயா ஆயா எனக்கு பஞ்சாமிரதம் வாங்கி கொடு அப்படின்னு கேட்கவும் 1 கிலோ ஓஏபி காய்ச்சல 1 கிலோ வாங்கி கொடுத்துட்டா. சரி இந்த பிள்ளை மலை ஏற அப்படின்னு மூடி கண்டுக்கிட்டு மலை ஏற வெட்டிக்கு வலிச்சு 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 1 கிலோவும் நக்கி பிடிச்சு போன உடனே மேல போன உடனே அன்னதானம் இல்லங்கன்னா நடப்பயணம் பசி உடனே இவ்வளவு சோறு வாங்கி புள்ள சாப்பிட்டு ஒரு 8-9 வருஷம் அந்த பிள்ளைக்கு. அப்புறமா சாப்பிட்டு வெளியே வந்தா பிள்ளைக்கு முடியல பீ வந்து பாத்ரூம் பார்த்தாலும் புள்ள கோட்டை. கரைக்கு கீழே இறங்குனா போய் ரயில் ரோடு ஆட்டம் உள்ளணும். ஆயாயா அவசரமா பீ வருது எங்க ஐயா குந்துட்டான அந்த பிள்ளை கேட்டுக்குது. நீ இந்த பஞ்சாமிரத்தை சாப்பிட்டியா அந்த பாட்டில் எங்கடி வச்சுக்கிற அப்படின்னு கிளவி கேட்டுக்கிற. பையில வச்சுக்கிறேன். சரி இப்படி மரப்பு காட்டி நின்னுக்கிறேன் அந்த பாட்டில மூடி கட்டிட்டு அதை அப்படி குழாயிலேயே வச்சு அப்படி அந்த டப்பாவிலேயே கீழே ஒழுக்காது பேண்டு புரிஞ்சுன்னு சொல்லிக்கிறான் அந்த கிளவி. சரி அப்படியே குந்தி எல்லாம் பொத்த டப்பா நப்ப மண் நப்பி பிடிச்சி நப்பி அப்படியே மூடி போட்டு பெரிய அதிசயமான பொருளாட்டம் விசிறி வச்சு கொடுக்க கூடாதா கோயில்ல பீய பேத்திக்குள்ள பீய போடக்கூடாது அப்படின்னு இப்படி அக்கட்டுல வச்சுக்கிட்டா அந்த பெரிய மனுஷி. ஆனா கூட்டம் பயங்கரமான கூட்டம். சரி நாங்களும் எல்லாம் வந்துக்கிறோம் 16 பேரு ஏன் செலவுல கூட்டிட்டு போறேன் எல்லாம் கும்பிட்டு ஏறுங்க அரகரா அரகரா அரகரான்னு கோச்சம் போட்டேன். எல்லாம் கிட்ட கிட்ட சாமி கும்பிட்டு விநாயகர் கோயில் கும்பிட்டு ஏறினாங்களே அந்த மேல்படியில மேல ஏற கூட்டம் மேல ஏறுது கீழே இறங்குற கூட்டம் கீழே இறங்குது. அந்த கிளி இப்படி டப்பா வச்சுக்கிட்டு இருந்தால ஆறு அப்படி கூட்டத்துல இப்படி இடிக்க அந்த டப்பா கிளை விழுந்து போச்சு. ஏன் வேணுதுல்ல கடவுளே பாலமுருகா காய்ச்சில்லாத பஞ்சாமிரதம் நான் சாப்பிடணும் அப்பனே இப்படி கும்பிட்டு தண்டாயி பாணி அப்படின்னு தண்டாயுதபாணி யாரா ஒண்ணு கூட்டு இவனுக்கு வாயில மட்டும் பல்லுலன்னா வாய் அதேத்தான் அதை சொல்ல மாட்டேன் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டாங்க. கடவுளே காய்ச்சலாத பஞ்சாமிரதம் சாப்பிடணும் அப்பனேன்னு இப்படி கும்பிட்டாங்க. அந்த டப்பா கட்ட 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 கட்டுறது காலம் இல்லையே நிக்குதப்பா தப்புன்னு எடுத்துக்கிட்டேன். உன்னாட்ட வார்த்தை என்னங்கிறான் இதுல எனக்கு பங்கு அப்படிங்கிறான். கொடுக்கறதா வாட அப்படின்னு கூட்டிக்கிட்டு போனேன். போயிட்டு சாமி கும்பிட்டு சம்பளத்துல போய் குளிச்சோம். நான் பைய பாத்துக்கிறேன் பள்ளியில பயங்கரமா திருடி நீங்க எல்லாம் குளிங்க அப்படின்ட்டு பாரு இப்படி குஞ்சுக்கிட்டு தானே பையாண்ட குஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாம் ஆத்துல முழுவினாங்க. டப்பாவை எடுத்து பரவாயில்ல டப்புன்னு வச்சுக்கிட்டேன். என்னதான் நான் பஞ்சாமிரதம் எல்லாத்தையும் விட்டு நாம தான் முத சாப்பிடணும். அப்புறமா நான் மூடி கழட்டிட்டு அப்படியே கை திருவா கழட்டி அசாத 2 விரல விட்டாதுல்ல ஆனா சூடா இருக்குதே வெது வெதுன்னு இருக்குது. பஞ்சாமிரதம் சில்லுன்னு இருக்குது வெது வெதுன்னு இருக்குது. டவுட்டு தான். சரி கடவுளை கொடுத்தது காய்ச்சல் இல்லாத பஞ்சாமிரதம் நாம இவங்கள விட்டுட்டு நாம சாப்பிடணும் அப்படின்னு 2 விரல விட்டு அசாத உறுப்புன்னு இழத்தான். சாமி அந்த புள்ள 3 நாள் அடிக்கிட்டு போச்சு 4 நாள் தெரியல பீய கவிச்சு கவிச்சு. சரி மூடி போட்டு இந்த கையும் குளிக்கணும்னாலும் பரவாயில்ல இன்னும் இந்த சோறு தன்ற கையெல்லாம் ஆத்துல கழுவிக்கலாம் அப்படின்னு போய் ஆத்த மணல்ல தள்ளி வரணும் விட்டு நல்லா கழுவிட்டு வந்தேன். உன்னாட்டு வார்த்தை எனக்கு பங்கு நஞ்சனால சாரே குந்துக்கடா
சாரு குந்திக்கிட்டு நல்லா கையை நீட்டுங்க கண்ணு மூடிக்கங்க அப்படின்னு சொன்னேன். பள்ளி பஞ்சாமிரதம் காய்ச்சல் இல்லாதது நல்லா கையை நீட்டிக்கிட்டு கண்ணு மூடிக்கிட்டு இருந்தாங்களே. அந்த 3 மாச்சு போட்டுக்கிட்டோம். அப்படியே அந்த பிள்ளைக்கு கப்புடையப்பா. அப்புறமா தேங்காய் மட்டும் ஒரு மட்டை இருந்துச்சு. அந்த மட்டை எடுத்து நல்லா கண்ணை முடிக்கிட்டு இப்படி கையை நீட்டிக்கிட்டாங்களே. மட்டை எடுத்து அவன் கையில அவ்வளவு வச்சுட்டேன். 1 2 3 எல்லாரும் பழுக்கு நிற்கிறாங்க. இந்த பீத்தன நாயம் பள்ளியால போயிருந்தோம். வீட்டு மட்டும் யாரும் போகக்கூடாது, யாரும் வீட்டுல போய் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு போயிட்டு நான் பிள்ளை இன்னைக்கு 40 நாளா அபிஷேகம் பஞ்சாமிரதம் இதே சாப்பிட்டு இருந்தது. கொஞ்சம் நாக்கெல்லாம் வாயெல்லாம் இழைச்சி போச்சு. நல்லா அவரை பருப்பு குழம்பு முருங்காய் வச்சு நல்லா குழம்பு அப்படின்னு சொன்னா அவர் 2 ஸ்பூன் காரம் சேர்த்து கொடுத்துட்டான். அப்புறமா சோறு ஒரு பிசைஞ்சு ஒரு வாய் எடுத்து போட்டேன். பயங்கரமான காரம். எனக்கு கோவம் வந்துச்சு. நீ இத்தனை நாள் இப்படியா சாப்பாடு செஞ்ச, என்னடி இவ்வளவு காரம் அப்படிங்கிறான். என்னங்கிறா இந்த பீத்தன வாய்க்கு எப்படி இருக்கு பாரா முருகன் வீட்டுல வந்து சொல்லிட்டு போய்க்குது. எனக்கு கோவம் வந்துச்சு. நான் மட்டுமா பீத்தனா, என்னோட வந்து இந்த 16 பேர் தான் பீத்தனா. அப்படி சாமி போய்க்குது நந்தவனத்துக்கு. அதே சமயத்துல திரிலோக சஞ்சாரி நாரதன் சபைக்கு வராரு. அவரால் மட்டும்